அதான் சொல்லேனே, we are into the fast life. ஸோ அதனால் ஃபாஸ்ட் ஃபுட் வெளியில் என்ன இருந்தாலும் நான் வாங்கி சாப்பிட்டுடுவேன். வீட்டில் வந்து ஐ வில் நாட் ப்ரிப்பேர் இட். அண்ட் வாட் ஐ ஈட் வெளியில் என்ன சாப்பிட்றேன்ட்டு வந்து ஒரு கணக்கே கிடையாது. இட் கேன் பி எனி திங் ஃப்ரம் த சாட் டு பீஸாஸ் அண்ட் பாஸ்தாஸ். ஸோ அதில் என்ன நியூட்ரியன்ட் இருக்குது, அது எப்படி சமைச்சிருக்காங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. யுவர் immune cells also remember that insult or that infection which has happened in the past, and next time when the or exposure aachuna, it knows how to fight. But we don't let that immune system build up at all. Resistant bacteria அப்படினு சொல்லுவாங்க. நம்ம simple antibiotic வேலை செய்யாது, and you will have to give very powerful antibiotics. In the cycle, whatever good bacteria that you have in your body, you're wiping that also. Okay. So that again puts you at a risk of developing infections. நீங்கள் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வந்து மாத்திரை கடையில் போய் ஆன்டிபயோட்டிக் வாங்க முடியாது. ஓகே. ஸோ அந்த லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தால் தான் அந்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராக்டிஸ்மே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும் தான் கொடுப்பேன்னு சொன்னால் மக்கள் லைஃப்பில் ஹெல்த்தில் வந்து இன்னும் நல்லா டெஃபினட்டாக நம்ம செல்ஃப் மெடிகேட் பண்ண மாட்டோம். ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு எபிசோட் 5 வெல்னஸ் பியாண்ட் ட்ரீட்மெண்ட். நம்ம கீரை கடையும் MGM Healthcare கொலாபரேட் பண்ணி வெல்னஸ் பியாண்ட் ட்ரீட்மெண்ட்ற எபிசோட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 எபிசோட்ஸ் வந்து நம்ம கைனகாலஜிஸ்ட் பார்த்தோம், கார்டியாலஜிஸ்ட் பார்த்தோம். ஸோ அதே வரிசையில் இன்றைக்கி வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சீனியர் கன்சல்டன்ட் நம்ம கூட இருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம வெளியே ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிடும் நம்ம. இப்போ ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும், எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்ற சில பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து மக்கள்கிட்டே இருக்குது, நம்மளோட கஸ்டமர்ஸ்டே இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம டாக்டர்கிட்ட கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் டுடே வி ஹேவ் வித் அஸ் டாக்டர் மதுமிதா, சீனியர் கன்சல்டன்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல். வெல்கம் மேம். வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் மேம். வணக்கம், என் பேர் டாக்டர் மதுமிதா. நான் ஒரு சீனியர் கன்சல்டன்ட், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் மருத்துவராக இருக்கேன், MGM Healthcare சென்னையில். ஐ ஹாவ் ஒரு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 20 years as a physician and 10 years as an infectious disease specialist. தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம், இப்போ இந்த ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது, ஃபுட் ஹேபிட்ஸ் மாறி இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவும் வருது, ரொம்ப சிவியராகவும் வருது. ஏன்? நம்ம எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒன்று, த என்விரான்மெண்ட் இஸ் சேஞ்சிங் ஃபாஸ்ட், ஆர் ஹேபிட்ஸ் ஆர் ஆல்சோ சேஞ்சிங் ஃபாஸ்ட். ஆனால் நம்மளோட இம்யூனிட்டி மட்டும் அந்த ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகலை. இப்போ நீங்கள் கிளைமேட் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து வி யூஸ் டு ஹேவ் சம்மர், மான்சூன், வின்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து சம்மர்லேயும் வந்து ரெயின் இருக்குது, மான்சூன்லேயும் ரெயின் இருக்குது. ஸோ அண்ட் இந்த குளோபல் வார்மிங் அதனால் வந்து there is lot of sea level also has risen up. ஸோ அதனால் ஃப்ளட்ஸ் வந்து ரொம்ப இட்ஸ் வெரி காமன். கொஞ்சம் மழை பெய்ஞ்சாலே வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்குது. அண்ட் நீங்கள் இப்போது அந்த அர்பனைசேஷன், ரூரல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, our percentage of rural India would be much less than the urban India. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பில்டிங்ஸ் கட்டியிருக்கோம், ஆனால் வந்து ஒரு ப்ராப்பர் சூவேஜ் கிடையாது, ஒரு ப்ராப்பர் ட்ரைனேஜ் கிடையாது. ஸோ ஆல் திஸ் ஹஸ் பிகம் ஐ வுட் சே அ ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் மஸ்கிட்டோஸ். ஸோ இப்போ ஒரு மழை வந்ததுன்னா யூ வில் see there will be a huge rise of foodborne illness. ஏன்னா வந்து ஃப்ளட்ஸ்னால வாட்டர் கண்டாமினேஷன் ஆகுது. ஸோ we see a lot of people இப்போ வந்து டைஃபாய்ட், முன்னெல்லாம் வந்து நடுவில் வந்து டைஃபாய்ட் இல்லாமல் இருந்துச்சு, பட் இப்போ வந்து every second person gets a typhoid. இட்ஸ் நாட் தட் வந்து கொஞ்சம் புவராக இருந்தாங்கன்னா டைஃபாய்டு வரும், வந்து வெல்தி பீப்புளுக்கு டைஃபாய்டு வராது, அந்த மாதிரிலாம் கிடையாது. எவ்ரிபடி we see with coming with typhoid. செகண்ட் திங் இஸ் ஹெப்படைட்டிஸ் A. இதெல்லாம் வந்து ஆர் ஃபுட் கண்டாமினேஷன், வாட்டர் கண்டாமினேஷனால் ஸ்ப்ரெட் பண்ணுற இன்ஃபெக்ஷன். ஸோ தட் வி ஹவ் சீன் அ ஹை ரைஸ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் வாட்டர் பார்ன் இல்னஸ். ரெண்டாவது மஸ்கிட்டோனால, all of us have heard malaria, dengue, chikungunya, all these are mosquito borne illness. It's a breeding ground. And நீங்கள் பார்த்தீங்கன்னா, it is not only because of water stagnation. நம்ம குப்பையெல்லாம் போடுறது கூட வெயிட்டு சுத்தமாக இருக்கணும், பட் நான் எங்கே வேணா வெளியில் போட்டுடுவேன். தட் இஸ் ஹவ் our mentality is become. ஆமாம், everywhere we throw garbage. மூணாவது வந்து there has been a rise in other viral infections also.
முன்னெல்லாம் வந்து நிறைய கோல்டு ஃபீவர் வரும். பட் வி நெவர் டெஸ்டட் தெம். ஏன் வருது அப்படின்ட்டு. பட் வித் த இன்வென்ட் ஆஃப் அட்வான்சஸ் இன் சயின்ஸ் நவ் வி டூ லாட் ஆஃப் டெஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் எந்த வைரஸ்னால வருது அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால வந்து நிறைய ஃபீவர் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது. அண்ட் த ப்ராப்ளம் வித் தீஸ் வைரல் இன்ஃபெக்ஷன் இஸ் ஒரு மழைனா ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க, நம்ம க்ரௌடடாக வீட்லேயே இருக்கோம். அண்ட் ஒன்ஸ் த கிட்ஸ் கெட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பரவும். ஸோ பிகாஸ் ஆஃப் த ஓவர் க்ரௌடிங் நம்ம எல்லாருமே வந்து ஒரே க்ரௌடட் ரூமில் how many houses actually open windows and keep you see half the time we are in AC, we are all in one room, 10 of us will be in that AC. So that also causes அதையும் வந்து ஓவர் க்ரௌடிங்னு சொல்லுவோம். ஸோ when you're in a closed room ஒருத்தர்கிட்டே இந்த ஒருத்தர் வந்து பரவிக்கிறோம். I mean it spreads from one person to another. So probably all this are combined factor and our eating habits per se. If you look into in the fast mode we want everything fast. So ஒரு நாளைக்கு பிட்ஸா, இன்னும் நாளைக்கு பாஸ்தா, இன்னும் நாளைக்கு வந்து பிரெட் அண்ட் சாண்ட்விச். வாட் இஸ் த நியூட்ரியன்ட் இன் தீஸ் ஃபுட்? தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. இப்போ முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியர் ஆகிட்டு இருக்கு. நார்மலாக ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. இதே இது நான் சின்ன வயசில் நான் எல்லா இடத்துலையும் நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீவர் வந்தது இல்லை, இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனதில்லை. ஸோ இப்போ ரொம்ப ரைஸ் ஆகிருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்குள்ளே. இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, ஃபுட் ஹேபிட்ஸில் இப்போ இருக்க ட்ரெண்டில் உங்கள் பேஷண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ஃபுட்டை சாப்பிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். அதுன்னு சொல்லுறேன். வி ஆர் இன்டு த ஃபாஸ்ட் லைஃப். ஸோ அதனால ஃபாஸ்ட் ஃபுட் வெளியில் என்ன இருந்தாலும் நான் வாங்கி சாப்பிட்டுடுவேன். வீட்டில் வந்து ஐ வில் நாட் ப்ரிப்பேர் இட். அண்ட் வாட் ஐ ஈட் இந்த ஐ மீன் வெளியில் என்ன சாப்பிட்றேன்ட்டு வந்து ஒரு கணக்கே கிடையாது. இட் கேன் பி எனி திங் ஃப்ரம் த சாட் டு பீஸாஸ் அண்ட் பாஸ்தாஸ். ஸோ அதில் என்ன நியூட்ரியன்ட் இருக்குது, அது எப்படி சமைச்சிருக்காங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வீட்டில் வந்து பண்ணி சாப்பிட்றோன்னா டெஃபினட்டாக வந்து வீணும் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து பண்ணுறது ஒரு வகையாக பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறது கரெக்டாக பண்ணுவோம். இப்போ வெளியில் நம்ம வாங்குறது அது அன்னைக்கு காலையில் தான் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து 2 நாள் முன்னாடி பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. அண்ட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஸ்டோரிங் அண்ட் ரீஹீட்டிங் ஃபுட், அதோட நியூட்ரியன்ட் வேல்யூ இஸ் ஆல்சோ கான். ஸோ வாட் வில் யூ கெட் அவுட் ஆஃப் ஆல் தட்? இப்போ நார்மலாக வந்து நேச்சுரலாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலே நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்து டிஃபென்சிவாக வந்து தடுக்கும், ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அது இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு வந்து. இப்போ என்ன செஞ்சால் இம்யூன் சிஸ்டம் பில்ட் ஆகிறதுக்கான லைஃப் ஸ்டைல், என்ன லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு டாப் 3 பாயிண்ட் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அது டாப் 3 பாயிண்ட்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி we should understand how our immunity is built. Yes. Okay, so when we are born as a kid, the kid doesn't have any immunity. அந்த இது வந்து இம்யூனிட்டிலேயே சொல்லுவாங்க innate immunity and adaptive immunity அப்படின்ட்டு. வந்து உங்கள் உள்ளே இருக்கிற immunity என்ன, the child doesn't have. There may be some amount of immunity that is transferred from the mother to the child. பட் as a child grows, நம்ம வந்து ஒரு தடுப்பூசி கொடுக்கறதோ இல்லை வந்து சைல்ட்ஹுட்டில் சில இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. இந்த கோல்டு ஜுரம் இஸ் வெரி காமன். சைல்ட்ஹுட்டில் வந்து இட்ஸ் காமன். பட் தட் இஸ் த வே தே டெவலப் நேச்சுரல் இம்யூனிட்டி டுவர்ட்ஸ் அன் இன்ஃபெக்ஷன். ஸோ அண்ட் வென் யூ boost that with vaccines, your immunity starts growing. So once you're an adult, as adolescent and then adulthood, so at least till 25-30 years nothing happens. But with our lifestyle, the amount of stress, bad eating, not enough sleep, we strain our immunity cells. Eppadi vandu as you grow, you get gray hairs, your immunity will also start graying. Okay. Yeah. So it depends upon how fast it is graying. Your immunity, like it's a memory thing. இப்போ வந்து நம்ம ஒன்று நடந்ததுன்னா இந்த பாஸ்ட் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி your immune cells also remember that insult or that infection which has happened in the past, and next time வந்து அது ஒரு exposure ஆச்சுன்னா it knows how to fight. But we don't let that immune system build up at all. Okay. And as we age,
because of all these stress are and the aging process itself, I would say, is very fast. When you are supposed to, when I say when I age, எனக்கு 50 வயசுல தான் gray hair வந்ததுன்னா, இப்போ people at 20-25 are getting gray hair. Very true. So like that, your memory cell is also aging. So what happens is that when your memory cannot, your immune cells cannot remember your எப்படி வந்து அந்த ஒரு இன்வேடரை நான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னா you start developing recurrent infections. So basically your immunity is low. So how do I boost it? First and foremost, I would say healthy habits. நம்மளோட habitsே வந்து are very poor. Be it sleep or the what we eat. Third thing is there are certain vaccines like in childhood, how நம்ம childrenக்கு வந்து vaccine கொடுக்குறோமோ அந்த மாதிரி adults also need to keep boosting. So there are certain vaccines in adults also which may boost your immunity. I wouldn't say there is one single magic pill. It is a combination of all our things. ஓகே. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்ற போது மெயினாக மக்களுக்கு மனசில் வர்றது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். நிறைய பேர் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கடையில் போய் வாங்குறாங்க. சில பேர் செல்ஃப் மெடிக்கேஷன் ஓவர் த கவுண்டரே வாங்கிடுறாங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ளான இந்த ரெலவென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறாங்க, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்களும் வாங்கி எடுத்துக்கிறாங்க. இதை உங்கள் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது எது எடுக்கணும், எது எடுக்கக்கூடாது அப்படின்றது உங்கள் கருத்து என்னன்னு? It took me 20 years to talk in front of the camera in MK, but everybody in 20 seconds they ask ChatGPT and become doctors. So நீங்க இதுதான் வந்து our current scenario worldwide. So டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம நம்ப மாட்டோம். ChatGPT என்ன சொல்றாங்களோ அதுதான் கரெக்ட். ஸோ அண்ட் தி அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ லைக் தட். ஒரு ஃபார்மசி, த ப்ராப்ளம் இஸ் ஐ வுட் சே இட் இஸ் மோர் இன் இந்தியா. நம்ம ஒரு ஃபார்மசி போனோம்னா கோல்டுக்கு வந்து கோல்டு நிறுத்தத்துக்கு மருந்து இல்லை, அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவாங்க. ஸோ people think that antibiotic is a magic pill. Again, நான் ஆன்டிபயோட்டிக் எடுத்தேன்னா வந்து I will get better. If you look at that word, it is antibiotic, which is basically for a bacterial infection. But most of our cold are because of viruses. நீங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸாவா இருக்கட்டும், கோவிடா இருக்கட்டும், they were all virus. So how does a மருந்து which acts for bacteria will act for virus? All that you do is by taking that மெடிசின் இருக்கிற பாக்டீரியாவும் நீங்க ரெசிஸ்டன்ட் ஆக்கிடுறீங்க. ஸோ இது அந்த நம்ம படிச்சிருப்போம் டார்வின் தியரின்ட்டு, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஸோ த பாக்டீரியா ஆல்சோ வாண்ட்ஸ் டு சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ இட் ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசம். ஸோ அடுத்த இன்ஃபெக்ஷன் வருது வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிம்பிள் ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. And you will have to give very powerful antibiotics. In the cycle, whatever good bacteria that you have in your body, you're wiping that also. Okay. So that again puts you at a risk of developing infections. So நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாடியில வந்து 10 to the power 3 trillion cells இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம பாடியில 10 to the power 9 trillion bacterias நம்ம பாடியிலே இருக்கு. Okay. Which are some are good for அந்த ஒரு அந்த கட் மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, தே ஆர் குட் ஃபார் ஃபங்க்ஷனிங் ஆஃப் லாட் ஆஃப். நம்ம ஒரு ஃபுட்டை சாப்பிட்டோன்னா அதை வந்து அதுலேருந்து அதை டிஸ்இன்கிரேட் அதை பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து அதில் இருக்கிற நியூட்ரியன்ட் வேல்யூ your body has to take it. So how does it break down? It's not just because of hormones. These bacteria also help you. So when you're going to wipe out all the bacteria, good bacteria, your digestion is not going to be proper also, no? Every time you will be ending up with loose stools or some problem. So antibiotics should not be taken at all. And it is not a magic pill. நீங்க வந்து 3 நாள்ல ஒரு வைரல் ஃபீவர் கம்மி ஆகும்னா you will have to wait for that 3 days. By taking antibiotic 2 நாள்ல வந்து சரியா போயிடுச்சு, அது ஆன்டிபயோட்டிக்னால ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. That's a myth. That's totally a myth. மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தா அது பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ணிடும். Correct. அதே மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது வந்து சரி இல்லைன்றது சொல்றீங்க. Absolutely. வைரல் ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக் கிடையாது. இந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து இந்த அசித்ரோமைசின்ட்டு, அது வந்து என்ன கோல்டு ஃபீவர் இருந்தாலும் வந்து ஃபீவர் இருந்ததுன்னா வந்து அசித்ரோமைசின். ஃபீவருக்கு ஆக்சுவலி பேராசிட்டமால் தேவைங்க. பேராசிட்டமால் தான் ஃபீவரை கம்மி பண்ணும்.
ஆன்டிபயோட்டிக் ஃபீவரை கம்மி பண்ணாது. ஃபீவருக்கு பேராசிட்டமால் கொடுக்கணும். பட் வாட் வி டூ இஸ் பாப் அப் ஆன்டிபயோட்டிக். ஸோ இட் டெஃபினட்டாக இஸ் அ ராங் திங். ஸோ டெஃபினட்டாக நம்மளே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கவே கூடாது. அதை கொண்டு போய் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. யாராவது நம்மளுக்கு கொடுத்தாலும் வந்து சொல்லணும், திஸ் இஸ் நாட் ஃபார் ஃபீவர். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்ல தான் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ லுக் இன் டு கேரளா கவர்மெண்ட் தேவ் சப்போர்ட்டட் திஸ் ஆன்டிபயோட்டிக் ஸ்டூவர்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வந்து மாத்திரை கடையில் போய் ஆன்டிபயோட்டிக் வாங்க முடியாது. ஓகே. ஸோ அந்த லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தாதான் நம்மளால வந்து நீங்கள் வெளியூர் கூட போய் பாருங்க, அங்கே கூட வந்து நிறைய ஃபார்மசி இருக்கும், பட் யூ கேனாட் பை அன் ஆன்டிபயோட்டிக். டெஃபினட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஊரில் வந்து இந்த சிம்பிள் ஒரு வாமிட்டிங் மாத்திரை கூடங்க நம்ம வந்து ஆண்டன் செட்ரால், எமிசெட் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட உங்களால் வந்து வாங்க முடியாது. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஃபார்மசியில் அந்த எமிசெட்டும் வாங்க முடியாது. அந்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராக்டிஸ்மே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும் தான் கொடுப்பேன்னு சொன்னால் மக்கள் லைஃப்பில் ஹெல்த்தில் வந்து இன்னும் நல்லா டெஃபினட்டாக நம்ம செல்ஃப் மெடிகேட் பண்ண மாட்டோம். பண்ணுவோம். அண்ட் அனதர் ப்ராப்ளம் இந்த செல்ஃப் மெடிகேஷனில் என்னென்னா, விச் கேன் பி டிடெக்டட் ஏர்லி. நீங்கள் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு சீக்கிரமாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக வைத்தியம் பண்ணிவிட்டு அவுட்கம் இஸ் ஆல்சோ பெட்டர். நீங்கள் இதை தள்ளி போட்டுட்டு உங்களால் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியல, அப்போ வந்து டாக்டர் கிட்ட போய் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏர்லி டிடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து ஃபீவர் இருந்ததுன்னா உடனே போய் பாருங்க. அவங்க வந்து டாக்டர் வந்து மக்கள் மனசில் வந்து டாக்டர்கிட்ட போனாலே வந்து மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு பயம் அவங்களுக்குள்ள. எல்லாரும் மக்கள் சார்பிலே நான் கேட்குறேனே, எல்லாத்துக்கும் ஒரு பயம். டாக்டர்கிட்ட போனால் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்கன்னு. ஆனால் உள்ள ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா, ஏர்லி டிடெக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரமே போய் டிடெக்ட் பண்ணிட்டா நீங்கள் வெளியே வர வந்து சீக்கிரம் வெளியே வந்துட்டான்னு சொல்கிறீங்க. கரெக்ட். இது ஏதாவது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் பாருங்க, ஒரு டெங்கி ஃபீவர்னு சொல்கிறேன். டெங்கு ஃபீவருக்கு என்ன வெறும் வந்து பேராசிட்டமால் கொடுத்து வைப்பாங்க, வேற எதுவும் கிடையாது. பட் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது டெங்கு ஃபீவர் தானா, அதுக்கு நான் டெங்கு ஃபீவரில் வந்து ஐ கேன் டேக் ஒன்லி பேராசிட்டமால். மற்ற வந்து தேர் ஆர் சர்டன் அதர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன் சொல்லுவாங்க. இந்த காம்பிஃப்ளாம், ஐபுப்ரோஃபென் அப்படின்லாம் வந்து பவர்ஃபுல்லான மெடிசன்ஸ். அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா வந்து உங்களோட பிளேட்லெட்ஸ் கம்மியாகும். ஓகே, டெங்கு ஃபீவரோட ப்ராப்ளமே பிளேட்லெட் கம்மியாக. ஸோ ஐ நீட் டு நோ இஃப் திஸ் இஸ் டெங்கு ஃபீவர், வெதர் ஐ கேன் கீப் த பேஷண்ட் வீட்டில் வந்து அப்படியே பார்த்துக்கலாமா, இல்லை அட்மிட் பண்ணணுமா. ஸோ அதனால வந்து சில டெஸ்ட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாளில் ஃபீவர் வந்து செட்டில் ஆகலை அப்படின்னா யூ ஷுட் கோ டு த டாக்டர். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்லேயே வந்து இன்னொரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ ஃபீவர்ன்றது உடம்புல எதுக்கு வருது? அந்த பாடி ஹீட் வந்து எதுக்கு மேம் வருது? ஸோ இது வந்து இட்ஸ் அ ரியாக்ஷன், பைரோஜெனிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வென் தேர் இஸ் அன் இன்வேடர், நம்மளோட இந்த இம்யூனிட்டி WBC செல் வந்து வில் ஸ்டார்ட் ஃபைட்டிங். ஸோ வென் தே ஃபைட் யூ நீட் சர்டன் கெமிக்கல்ஸ், இல்லையா? ஜஸ்ட் இமேஜின் அ வார். எதர் கத்தி சண்டை போடணும், இல்லைன்னா வந்து ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கணும். ஸோ தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் பைரோஜென்ஸ். ஸோ அதனால இட் செட்ஸ் யுவர் பிரெயின் டெம்பரேச்சர் டு, பிரெயினில் வந்து தெர்மோஸ்டாட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து வில் ரைஸ் யுவர் பாடி டெம்பரேச்சர். ஸோ இட் பேசிக்லி ஹெல்ப்ஸ் யுவர் பாடி டு ஃபைட் த இன்ஃபெக்ஷன் ஆல்சோ. ஓகே, அந்த ஹீட் வந்து நம்ம நல்லது தான் சொல்கிறீங்க ஃபார் டு சர்டன் லிமிட். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், நியூட்ரிஷன், இதுதான் 3 மேஜரான ஃபேக்டர்ஸ் வந்து இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் வந்து இது 3 உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் பேஷண்ட்ஸில் எத்தனை பேர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணுறாங்க? இது 3 பேசிக்காக ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஃபெக்ஷனில் போய் லேண்ட் ஆகிறாங்க ஃபுல்லாக. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன? ஸ்ட்ரெஸ் வந்து 90% of the people have stress. 10% do not tell it. That is what I will say. எல்லாருமே ஸ்ட்ரெஸ் இருக்குன்றீ. See, everybody has stress, but how you react to that stress is what is important. ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத லைஃப் யாருக்குமே, ஐ மீன் யாருக்கும் இருக்குன்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஐ மீன் தேர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ்ன்ட்டு சொல்லவே முடியாது. வி ஹாவ் ஸ்ட்ரெஸ், பட் ஹவு வி ரெஸ்பாண்ட் டு தட் ஸ்ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால என்ன ஆகுது, தெர் இஸ் ஒன் ஹார்மோன் கால்ட் கார்டிசால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்டிசால் வந்து all of us have, it's a hormone which is anti-inflammatory properties இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட்
this is that hormone which I say அளவுக்கு மீறி மிஞ்சு போனா அமிர்தமே வந்து விஷமம் அந்த மாதிரி. Correct. So high amount of cortisol can reduce your immunity also. Okay. So there is a study which says நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்தோம்னா இந்த cortisol levels வந்து கூடும் உடம்புல. Okay. So that reduces your immunity. And when you don't have that adequate sleep, இப்போ வந்து sleep எதுக்கு sleepல வந்து உங்களோட entire body metabolism comes down. Every cell needs to rejuvenate. ஓகே, இது வந்து டியூராசெல் பேட்டரி கிடையாது, தூக்கி போட முடியாது. திஸ் இஸ் அ ரீசார்ஜபிள் பேட்டரி. ஸோ அதனால நைட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணலன்னா வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களால் சார்ஜ் அந்த பேட்டரியை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எவ்ரி செல் has to be recharged, rejuvenated. So on the night, if your sleep is not there, you are not letting your cells to recharge, rejuvenate. So another, your immunity, all cells, not just the brain cells, even your immune cells. So when you don't give that time for them to recover, obviously your immunity is going to come down. Yeah. ஸோ மெயினாக வந்து இப்போ லைஃப் ஸ்டைல் பற்றி சொன்னீங்க, ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி சொன்னீங்க, ஸ்லீப், ஸ்ட்ரெஸ், நியூட்ரிஷன்லாம் சொன்னீங்க ஃபுல்லாக. ஸோ நீங்கள் இதுக்காக இது எல்லாமே சேர்ந்து கொண்டு போனோம்னா மக்களுக்கு தேவை செல்ஃப் டிசிப்ளின் ஃபஸ்ட்டு. நம்ம ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிட்றோன்றதுக்காட்டியும் ஆர்கானிக் ஹேபிட்ஸ் முதல்ல இருக்கணுன்றது நினைக்கிறீங்க. இப்போ எந்த லெவல் ஆஃப் மக்களோட அக்செப்டன்ஸ் இப்போ எப்படி இருக்கு? நம்ம இப்போ லாஸ்ட் ஒரு 10 years பேக், கோவிடுக்கு முன்னாடி சொல்லுங்கள், கோவிடுக்கு அப்புறம் வந்து மக்களோட அக்செப்டன்ஸ் வந்து நான் உணவே மருந்து, இந்த மாதிரி சாப்பாடை வந்து நம்ம எடுத்துக்கலாம், இயற்கையாக நான் சாப்பாடே வந்து மருந்தாக எடுத்துக்கிறேன் நான், அப்படின்ற மைண்ட் செட் மக்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மைண்ட் செட்டு ஹியூமனுக்கு ஜென்ரலாகவே பார்த்தோன்னா ஆப்டிமிசம் பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது, யூனோ நான் ஃபேட்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, நான் எப்படியா இருந்தாலும் சரி, நத்திங் வில் ஹேப்பன் டு மீ. பட் ஒன்ஸ் சம்திங் ஹேப்பன்ஸ், அப்போ தான் வந்து அச்சோ நான் இப்போ என்ன பண்ணணும், வாட் கேன் ஐ டூ டு சேஞ்ச் டுமாரோ இட்செல்ஃப், ஐ வில் ஹேவ் டு சேஞ்ச் மை ஹேபிட். அந்த ஒரு I mean, that is the way we think. But we don't want to sustain or do that same thing continuously. ஒன்று அடிபட்டா அதுக்கு வந்து ரியாக்ஷன், அந்த டைம்க்கு நான் வந்து ஐ வில் சேஞ்ச் ஆல் மை ஹேபிட்ஸ், ஐ வில் ஃபாலோ ஆல் கைண்ட் ஆஃப் டயட் அப்படின்னு தான் பண்ணுவேன் தவிர we don't want to change completely. That is what all of us are right now. I think post-COVID, it is even more this way only, I would say. Without fever vandadana, we will say, you fever on that. Next 1 month, 2 months, I will eat properly. That doesn't help, no? ஸோ இந்த நல்ல ஆர்கானிக் ஹேபிட்ஸே வந்து லைஃப் லாங்காக கொண்டு போனால் இந்த பிரச்சனை. It has to be an everyday practice. ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்து nothing is going to change. Nothing is going to change. Not even 1%, 2%. It has to be your daily practice. நான் காலையில் எழுந்து பல்லு விளக்கி குளிக்கிறேன்னா அதே மாதிரி I should be eating every day in the same way. True. Not that I will do it for 3 days, 4 days, and then when I feel better, okay, போதும், I go back to doing what I was doing. ஸோ அந்த பேசிக்காக அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் டிசிப்ளினில் வந்துட்டு ஃபுட் ஆஸ் மெடிசின்ற கான்செப்டை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ் அண்ட் உங்களோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. You have to eat a healthy food. And when I say healthy food, it's not that நான் ஒரு keto diet எடுத்துப்பேன், carb rich food. Then I start talking about glycemic index. I agree, நான் நியூட்ரிஷனிஸ்ட் இல்லைங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் பாட்டி தாத்தா பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி தாத்தா வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டில் வந்து நம்மளை இத்தனை நாள் வளர்த்துருக்காங்க. பட் ரைட் நவ் வி டோன்ட் ஃபாலோ தட். வி வாண்ட் பீட்சாஸ் அண்ட் பாஸ்தாஸ் as ரெடி ஃபுட். வீட்டில் பண்ணியிருக்கிற வந்து அந்த ரைஸு, தால் அண்ட் ஒரு குழம்பு வந்து வி டோன்ட் வாண்ட் டு ஈட் தட் பிகாஸ் தட் இஸ் போரிங் ஸ்டஃப். யூனோ இதை வந்து நம்ம ஸ்டேப்பிள் ஃபுட்டுன்னு ஏன் சொல்கிறோம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா different India is culturally rich and heritage also, we have a very rich heritage, and each places, whether it's north, south, east, our food habits are different. Yeah, that's basically the food came that way because of the environment, or I would say the climate in that area. Yeah, இப்போ நான் வந்து நார்த்ல இருக்கேன்னா I eat a lot of wheat products because அங்க இருக்கிற லேண்ட்ல நான் வந்து wheat தான் grow பண்ண முடியும். And that gives me enough heat during the winter season. When I'm in Chennai or Tamil Nadu, I'm a rice grower because in my
soil, rice will only grow. அதை வந்து வருஷக்கணக்கமா நம்ம தாத்தா பாட்டி வந்து ரைஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன அது மாத்துறது? ரைஸ்னால வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி, wheat has a low glycemic index. It depends upon which place you belong to. True. So whatever it is about a balanced diet, and that balanced diet includes a carb, a protein, some amount of fat, and fruits and vegetables. It has to be there. So, and all of them have their own nutritive value. So, that balanced diet is very important. ரெண்டாவது வந்து ஹைட்ரேஷன். எத்தனை பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3-4 லிட்டர் வாட்டர் குடிப்பாங்க சொல்லுங்க. கண்டிப்பா. ஒன்று ஏசிலே இருந்துட்டு இருக்கோம். வந்து ஏசியில் இருந்தோன்னா வந்து we don't feel thirsty at all. And we don't drink water. And if you see in that way, over the period, there are a lot of people developing a lot of kidney stones, kidney problem, all those things also. Why? Because our amount of water that we take is very low. வெரி ட்ரூ. நீங்க பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது நீங்க பாட்டில் தண்ணி குடிச்சா நான் பார்த்தேன். நான் குடிச்சேன். நான் வந்து பாட்டில் காமிக்க முடியாது, பட் அந்த பாட்டிலை வச்சுட்டு தான் நான் சுத்திட்டே இருப்பேன். பிகாஸ் இப்போ என் ப்ரொஃபஷனில் வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் 11 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. நான் 11 ஃப்ளோர்ஸ் வந்து மேலே கீழே இறங்குறேன். பட் I will not go to one place, stop and take water because I don't remember. You know, ஏன்னா அந்த வேலையே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த தண்ணி குடிக்கணும் அப்படின்றது. ஆமா, அதில் வந்து வேலையே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம மறந்து போயிடுவோம். ஸோ அதனால வந்து கேரி திஸ் வாட்டர் பாட்டில், இட்ஸ் அ ரிமைண்டர், வாட்டர் இருக்கு குடிக்கணும். ஸோ ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோர் வரைக்கும் கொஞ்சம் வாட்டர் குடிக்க. ஸோ அந்த மாதிரி ஐ கீப் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ யூ நீட் டு ரிமைண்ட் யுவர் பாடி. இட்ஸ் நாட் தட் நான் தர்ஸ்டியாக இருந்தானா எனக்கு வந்து தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிப்பேன். தட் மீன்ஸ் அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து உங்கள் இருக்கிற ஒரு செல்லையும் வந்து காய வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் எப்படி மொபைல் ஃபோன் ஒரு கையில் இல்லாமல் எல்லாம் போகிறாங்களோ போக முடியாது, அதே மாதிரி ஒரு வாட்டர் மொபைல் நான் கேரி பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள் ஆல்சோ கேரி வாட்டர் பாட்டில். ஆர் இந்த மொபைலு, ஃபாஸ்ட் வாட்ச் இதெல்லாம் வச்சுருக்காங்களே, இதெல்லாம் வந்து ரிமைண்டர் வருங்க. 1 ஹவருக்கு ஒரு தடவை தண்ணி குடிங்க அப்படின்ட்டு. அவங்க புரிஞ்ச லாங்குவேஜில் வந்து செட் பண்ணி வச்சு தண்ணி ஆமாம், தண்ணி குடிச்சுக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ், I mean, you have to keep some amount, you have to keep your body well hydrated. And as I said, sleep is very, very important. நாலாவது வந்து another thing that is we need to discipline ourselves is exercise, which none of us do. And none of us நான் இல்லைங்க. ஸோ I exercise. But you know, exercise அப்படின்றதுன்னு வந்து என்னன்னா அந்த ஒரு 30 minutes you should dedicate, and you should that exercise activity should make you sweat. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் இட்ஸ் a dedicated exercise அப்படின்னு சொல்லணும். ஸோ காலையில் வந்து நடந்துட்டு வருது ஒரு 30 minutes, that's also an exercise. ஆர் நீங்கள் வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணுறீங்க, இல்லை ஜும்பா பண்ணுறீங்க, இல்லை வந்து பிலாட்டேஸ், இப்போல்லாம் நிறைய வருதுங்க, எல்லாம் வந்து நிறைய ஆட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று, பட் யூ ஹாவ் டு டூ இட் ஆன் அ டெய்லி பேசிஸ். Okay, that is also very, very important. Our lives have become very sedentary. Even if I get 10 minutes, what do? I'm on the mobile. I'm on the mobile. Keep on scrolling. ஆமாம், அது அந்த 10 நிமிஷம் எப்போ வந்து 30 நிமிஷம் ஆட்டு எப்போ யாருக்கும் தெரியாதுங்க. ஸோ அந்த டைமை வந்து if we could spend in doing some exercise, it's very important. So, and the last thing is alcohol and smoking. This is something which causes a lot of tissue injury. So அதனால வந்து smoking is a no only. I will not say moderation. Alcohol at least okay, moderation. But smoking is a no. So these are 5 things that I will definitely say if we could put in our practice. Immunity மட்டும் இல்லை, நம்ம செல்ஸும் வந்து நல்லா இருக்கும், and probably we will live long life. Super, very well explained. And actually, out of curiosity, I have one personal question. Okay, இப்போ நாங்கள் வந்து keerai.comனு சொல்லி நாங்கள் கீரை ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். நவ் வி லேண்டட் இன் பிளான் பீயிங்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஒரு பிளான்ட்டில் இருக்க ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், லீஃபாக இருக்கட்டும், ஸ்டெம்மாக இருக்கட்டும், ரூட்டாக இருக்கட்டும், இதில் வந்து ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் வந்து நாங்கள் keerai.comலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நாங்கள் முருங்கைக்கீரையை வந்து எல்லோரும் டெய்லி சாப்பிட முடியாது அப்படின்றதுக்காக முருங்கைக்கீரை, ஆம்லா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து சோலோ ட்ரை பண்ணி சோப்புக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ ஃபில்டர் பேக்கில் நான் கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாக. ஸோ விச் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஈட்டிங்கிற ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ப்ளஸ் இதில் நியூட்ரிஷனும் இருக்குது, கன்வீனியன்ட்டும் இருக்குது.
ஸோ இதை வந்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணால் உங்களுக்கு சூப் வந்துடும் உங்களுக்கு. ஈவன் பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் பாட்காஸ்ட் உங்களுக்கு நான் காமிச்சேன் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம் நீங்கள்? ஸோ நீங்கள் நியூட்ரிட்டிவ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட் மொரிங்கா ஒரு ஆம்லா. ஆம்லா வந்து எவ்ரிபடி நோஸ் ஹேஸ் அ வெரி ஹை அந்த விட்டமின் சி. மொரிங்காவில் வந்து ஸ்டடீஸ் ஹவ் செட் அயன் நிறைய உண்டு, கால்சியமும் நிறைய உண்டு. அண்ட் கோயிங் பேக் டு மை சைல்ட்ஹுட், I think most of us, and we were in single houses. So all our houses, despite being urban, நம்மளுக்கு ஒரு கார்டன் இருக்கும், நம்ம வீட்டில் ஒரு கார்டன் இருக்கும், அந்த கார்டனில் வந்து ஏதாவது ஒரு செடி இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து முருங்கை மரம் இருந்துச்சு. அண்ட் we had guava tree. And எங்கள் பாட்டி வீட்டில் வந்து this amla tree. So it was a part of our regular eating, which I actually miss. ஏன்னா வந்து ஒரு முருங்கைக்கீரை வந்து இப்போ வந்து குக் பண்ணணும்னா அந்த லீவ்ஸை வாங்கி அந்த லீவ், we don't have that time at all. We have become, as I said, fast food eaters. We don't want to spend that extra time in kitchen. So some product like this definitely, makes your life much easier. And we should be adding a lot of moringa or amla in our daily life. So at least small amounts will keep increasing your vitamin C levels. சும்மா வந்து we don't want to increase our general mentality. We don't want to eat healthy food. We love popping pills. So I think we should stop that popping pills and improve our eating habits. And when somebody is providing you with such easy to eat thing in a healthy way, I think this is something we should adopt in our life. So definitely வந்து I see a huge nutritive value. And இன்னொன்று ஒன்று மொரிங்கா பற்றி சொல்லணும்னா, it has a lot of antioxidant properties also. ஸோ அந்த செல்ஸ் டேமேஜ்லாம் ஆறுது வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வென் யூ ஈட் சம்திங் விச் ஹேஸ் அ ஹை ஆன்டிஆக்சிடென்ட் எஃபெக்ட் இன் அ நேச்சுரல் வே, ஐ வுட் ப்ரிஃபர் த நேச்சுரல் வே டு ஈட்டிங் பில்ஸ். ஓகே. ஸோ டெஃபினட்டாக பில்ஸை காட்டும் டிப் சூப் இஸ் ஃபார் பெட்டர்ன்னு சொல்கிறீங்க. டெஃபினட்டாக. இப்போ எம்ஜிஎம்ல எடுத்துட்டிங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் வந்துட்டு எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க? ஏன்னா மக்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஸோ ஓகே எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா எம்ஜிஎம் போகணும்னா ஏன் போகணும்? ஸோ இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து we would have heard any fever is an infection. ஸோ அதனால் I deal with all kind of fevers. But what comes to me is when somebody cannot solve a problem, it comes to me. So அது ஒரு டிடெக்டிவாக வந்து ஏன் வந்தது எப்படி வந்தது அப்படின்ட்டு வந்து I generally solve. But in MGM we treat everything, right from your dengue, malaria to severe infections. Many people have HIV or TB. அதெல்லாம் கூட வந்து is a part of the infectious disease spectrum. So we treat everything. And another thing is இங்கே வந்து நிறைய transplant, whether it is solid organ, இந்த lung, heart, இல்லை வந்து bone marrow, இந்த டிரான்ஸ்பிளான்ட் தான் கூட பண்ணுறோம். ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட் செட்டிங்கில் வந்து உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ தட் அகெயின் increases your chance of infection. So அதெல்லாம் தடுக்கிறதுக்கு so we do prevention. So it's not about just treating infections, you need to prevent infections also. And all other surgeries, இப்போ நான் வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும்னு வந்தேன்னா I cannot go back home with an infection. No? So we look into, as a department, we look into hospital related infections also. We promote a lot of infection control practices so that nobody gets an infection from the hospital. And looking at our people who work with us also are important. So it's not that only patients bring infections or patient gets infection from the hospital. As a patient, you may be transmitting it to my staff also. So I need to take care of my staff also. So that also comes under the spectrum of infectious diseases. So taking care of my staff, preventing infections in them. And fourth thing is general preventive activities, which is basically what I call as adult immunization. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா childhood immunization எல்லாருக்குமே தெரியும். குழந்தை பிறந்ததுன்னா இந்த நாளில் வந்து இந்த வருடம் தடுப்பூசி போடணும். And nobody can fight or nobody can refute saying that vaccines have a problem or vaccines don't work. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்தியாவில் இப்போ போலியோ இல்லைன்னா it is because of the vaccination. Tetanus, இந்த டிடி, எல்லாருக்கும் டிடி ஊசி பற்றி தெரியும்.
ஒரு அடிபட்டுனா டிடி போட்டுப்போம். இன்னைக்கு அடிபட்டாலும் டிடி போட்டுப்போம், நாளைக்கு அடிபட்டாலும் டிடி போட்டுப்போம். ஏன்னா we've always lived in that fear. டிடினா ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன். அது யூனோ பீப்பிள் கேன் டை அந்த மாதிரி. ஸோ அந்த பயத்துல நம்ம வேக்சின் போட்டுப்போம். பட் தேர் ஆர் அதர் வேக்சின்ஸ் ஆல்சோ. இந்த ஒரு நிமோனியா வருதோ இல்லை ஃப்ளூ வருதோ சில பேர்ல இட் கேன் கம் அஸ் அ சிவியர் இன்ஃபெக்ஷன். ஸோ அதை தடுக்கிறது கூட there are vaccines. So as adults also we need vaccines. So that also we take care of. அண்ட் இந்த வேக்சின்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப பாப்புலர் கிடையாது. பட் ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் யூஎஸ் போகிறாங்க படிக்கிறதுக்கு, இல்லை யூகே போகிறாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த ட்ராவல் இம்யூனைசேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங். ஸோ அது தட் ஆல்சோ வி டூ ட்ராவல் இம்யூனைசேஷன். இப்போ ஒரு பேசிக்கான கொஸ்டின் டு கன்க்ளூட். ஜென்ரலாக ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம், மாஸ்க் போட்டுக்கிறதோ கையில் சானிடைசர் போட்டு தடவரும் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்குது? See, if you don't want all that, what we should do is யார் முன்னாடி மூஞ்சி போய் தும்பக்கூடாது, இல்லை துப்பக்கூடாது. Can we stop that practice? அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் வரது எங்கே நிற்குதுன்னா செல்ஃப் டிசிப்ளின் தான் நிற்கும். நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் முதல்ல நம்ம மாஸ்க் போட்டுடணும். போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாஃப் மட்டும் இல்லை, சுற்றி இருக்க எல்லாருமே இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குன்னா அதை செல்ஃப் டிசிப்ளினாக அந்த மாஸ்க் போட்டு இருக்கணுன்றது ஒரு ஃபேக்டர்ஸ் கொண்டு வரணும். கரெக்ட். நான் துப்பாமல் இருக்கேன், நான் யார் முன்னாடி போய் தும்பாமல் இருக்கேன் அப்படின்னா மாஸ்க் போட வேண்டாம். பட் தட் ப்ராக்டிஸ் வி டோன்ட் சேஞ்ச். ஸோ ஐ கேனாட் கோ அண்ட் டெல் எவ்ரிபடி நீ உனக்கு ஜுரம் இருக்கா நீ மாஸ்க் போட்டுக்கோ. ஸோ ஆஸ் அ ப்ரொடெக்ஷன் ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப். ஐ புட் அ மாஸ்க். அண்ட் யார் என்ன எங்கே மூக்கு தொட்டு இல்லை எச்ச வச்சு எங்கே வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் வை ஐ ப்ராக்டிஸ் சானிடைசர். So if we all stop doing what we have been doing, இதெல்லாம் தேவைப்படாது. But this is a fact actually. Yeah. Hey ma'am, thank you so much for your timing ma'am. In spite of your busy schedule, நீங்கள் இவ்வளோ வேல்யூபிளான இன்புட்ஸ் கொடுத்தது டெஃபினட்டாக நம்ம ஆடியன்ஸ்க்காக இருக்கட்டும், உங்கள் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், எங்கள் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப வேல்யூபிள் இன்புட்ஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். நான் once again thank you very much on behalf of keerai.com. It was a pleasure talking to you. So thank you so much. And one final word is prevention is better than cure. So make healthy eating a routine practice, I would say. Thank you so much.